இந்திய சினிமாவின் முக்கியமான நடிகைகளில் ஒருத்தராக இப்போ சாய் பல்லவி உயரத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இந்தியா முழுக்க இருக்காங்க. சமீபத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக தமிழில் அவங்களுடைய நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் 300 கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணி தமிழில் எப்போவுமே அவங்க சூஸியாக ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அந்த ஸ்கிரிப்ட் சொல்லி அடிக்கிற ஸ்கிரிப்டாக தான் இருக்கும் அப்படின்றத ஒன்ஸ் அகைன் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தெலுங்குல சமீபத்தில் நாகச்சைதன்யாவுக்கு ஜோடியாக அவங்க நடிச்சிருந்த தண்டேல் படம் ரிலீஸ் ஆகி அது ஒரு பக்கம் 100 கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு. இந்த நிலையில தான் சமீபத்தில் தான் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் தன்னுடைய கனவு பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு 21 வயசாக இருந்தப்போ என்னுடைய பாட்டி என்னை கூப்பிட்டு என்னுடைய கல்யாணத்துக்காக ஒரு புடவை ஒன்று பரிசாக கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படின்றது தெரியாத நிலையில் பாட்டி கொடுத்த அந்த புடவையை இப்போ வரைக்கும் நான் ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கேன். நான் தேசிய விருது மாதிரியான உயரிய விருதுகளை என்னைக்கு ஜெயிக்கிறனோ வாங்குறனோ அன்னைக்கே எங்கள் பாட்டி கொடுத்த அந்த சேலையை அணிஞ்சிட்டு போய் தான் அந்த விருதை நான் வாங்குவேன். இதுதான் என்னுடைய கனவாக நான் வச்சிருக்கேன் அப்படின்றத ரொம்பவே வெளிப்படையாக மேடையில் சொல்லியிருக்காங்க சாய் பல்லவி. சாய் பல்லவியோட நடிப்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான கார்கி படத்திற்காக அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தனுஷ் நடித்த திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்த நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அமரன் படத்திற்கும் சாய் பல்லவிக்கு தேசிய விருது வழங்கப்பட வாய்ப்புள்ளதா விமர்சனங்கள் எழுந்திருக்கிற நிலையில் சாய் பல்லவியின் இந்த கனவு நிறைவேறுமா, அவங்க பாட்டி சேலையை அணிஞ்சிட்டு போயிட்டு அந்த விருதை வாங்கிடுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.